சரிங்களா? ஓகே, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா என்ன அப்படின்னா 2 1/3 5 2/3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதான் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நமக்கு தெரியும் நமக்கு. இப்போ எக்ஸாம்பிள் 2 1/3 எடுப்போம். 2 1/3 இதை கலப்பு பின்னமா எப்படி மாத்துவீங்க? என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணுவோம்? இந்த 2ஐயும் 3ஐயும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். 2 × 3 பிளஸ் மேல இருக்க வேல்யூ என்னது 1 ஹோல் டிவைடட் பை கீழே என்ன வேல்யூ இருக்கு அதை கீழே எழுதுவோம் 3. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 2 3 6 6 1 7/3. சரிங்களா? இப்போ ஒரு கலப்பு பின்னத்தை இன்னொரு பின்னமா மாத்திட்டோம். இப்போ இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா இதுல ஒரு 2 கேரக்டர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப், ஒன்னு வந்து கன்சிஸ்ட் ஆஃப், சரிங்களா? 2 வந்து கன்வெர்டட் டு. தெளிவா புரிஞ்சுக்கணும். கன்வெர்டட் டு. கன்சிஸ்ட் ஆஃப்னா என்ன? எதனால் ஆனது. கன்வெர்டட் டு அப்படின்னா எதுவாக மாறும். இப்போ 2 1/3 இருக்கு இல்லைங்களா? இதுல 2ங்கிறது என்னது, 1/3னா என்ன? நல்லா கரெக்டா பிரிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். 2 அப்படிங்கிறது ஹோல் நம்பர், ஒரு முழு எண். இந்த 1/3 அப்படிங்கிறது ஒரு தகு பின்னம். இதை வந்து நமக்கு சென்டென்ஸ்ல கொடுக்குறாங்கப்பா. இதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கூற்று 1 ஒரு கலப்பு பின்னம் என்பது முழு எண்ணும் தகு பின்னமும் சேர்ந்தது. கூற்று ஃபர்ஸ்ட் கூற்று. இரண்டாவது கூற்று ஒரு கலப்பு பின்னம் என்பது முழு எண்ணும் தகா பின்னமும் சேர்ந்தது. எது சரி? தகு பின்னம் தான் சரி, தகா பின்னம் தவறு. சரிங்களா? ஒரு முழு எண்ணும் தகு பின்னமும் சேர்ந்தா அதுக்கு பேரு தான் கலப்பு பின்னம். சரிங்களா? அப்ப கலப்பு பின்னத்தை எந்த பின்னமாக மாற்றலாம் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து கலப்பு பின்னத்தை பாருங்க, மாற்றும் போது என்ன பின்னமா வருது? தகா பின்னமாக மட்டுமே மாற்ற முடியும். தகா பின்னமாக மட்டுமே மாற்ற முடியும். தகா பின்னமாக மட்டுமே மாற்றலாம். இவ்வளவுதான். சரிங்களா? சோ இந்த பாயிண்ட் கான்செப்ட் கிளியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிராக்ஷனை பத்தின டவுட்ஸ் வராது. சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபிராக்ஷன்ல உங்களுக்கு கூட்டல் கழித்தல் இதெல்லாம் வரும் இல்லைங்களா? இது அடுத்ததுல பார்க்க போறோம்.